ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முறையில் ஒரு கத்திரிக்காய் வறுவல் செஞ்சுக்கலாம். இதுக்கு ஒரு கத்திரிக்காய் எடுத்து நல்லா அலசிட்டு நீல வாக்கில் நறுக்கி தண்ணிக்குள்ளே போட்டுக்கோங்க. கருத்து போகாமல் இருக்கும். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா அரிஞ்சிட்டு அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதும். இந்த வெங்காயத்தை போட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாம். ரெண்டும் கொஞ்சம் நல்லா வதங்க விட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், காரம் உங்களுக்கு தேவையான அளவு காரப்பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்து நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. வதக்க எண்ணெயெல்லாம் நல்லா சக் பண்ணிவிடும். மசாலா நல்லா ரோஸ்ட் ஆகிற மணம் வரும். சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. மசாலா நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு குழிக்கரண்டி தண்ணி விட்டுக்கோங்க. இதில் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டு இதை ஒரு நிமிஷம் போல் வதக்கி விடணும். இதுலேயே மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போயிடும். வதக்க நாம் ஊற்றின தண்ணி இதாகி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ நல்லா ஒரு பெரிய தக்காளி பழம் அரிஞ்சு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதை கொஞ்சம் லைட்டாக தக்காளி வதங்க விட்டு நாம் அரிஞ்சு வச்சுருக்கிற கத்திரிக்காயை நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ஒன்று போல் கலந்து வரணும் மசாலாவில் கத்திரிக்காய். அது மாதிரி நல்லா பிரட்டி விட்டு பார்த்திங்கன்னா இப்போ உப்பு காரம் ஏதாவது தேவைன்னா நீங்கள் இதுக்கு போட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறம் ஒரு தட்டு வச்சு மூடிடுங்க. சிம்மில் வேகட்டும் கத்திரிக்காய். ஒரு 5 நிமிஷம் பொறுத்து எடுத்து அந்த தட்டில் உள்ள வேர்வையை நீங்கள் கத்திரிக்காயிலே வடிச்சிட்டு நல்லா கிளறி விட்டு திருப்பி மூடி போட்டு மூடிடுங்க. இது மாதிரி ஒரு 2 தடவை செஞ்சாலே போதும். நம்ம கத்திரிக்காய் ரெடி ஆகிடும். இது வெந்தும் இருக்கும், அதே சமயத்தில் நல்லா குழஞ்சு போகாமல் நல்லா இருக்கும். அது 2 தடவை மூடி போட்டு கிளறினீங்களானே நம்ம கத்திரிக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடும். வித்தியாசமாக இருக்கும். அது நல்ல டேஸ்ட்டாக சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சூட் ஆகும். நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.